ஆதி காலத்து பொருளெல்லாம் உள்ளதாக இருக்குது. இந்த கன்னெல்லாம் இருக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய துப்பாக்கியிலேருந்து இவ்வளோ பெரிய துப்பாக்கி வரைக்கும் வச்சுருக்காங்க. காலையிலே ரூமை செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ 12 மணி ஆச்சு, காலையில் இல்லை மதியானம். இனி கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம 2வது நாள் காசியில் எங்கே கிளம்பிட்டோம்? ராம்நகர் ஃபோர்ட்டுக்கு போகிறோம். ராம்நகர் ஃபோர்ட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்துட்டு ஆட்டோவில் நிறையா கேட்டோம், எங்கேயுமே குறைச்சி வரமாட்டேங்கிறாங்க. ரேபிடோவில் புக் பண்ணால் நம்ம மார்க்கெட் இடத்துல இருக்கனால யாருமே புக்கிங் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஆட்டோக்கு டேரெக்டாக ஒரு 200 பேசிட்டு 200 மேலே கம்மியே பண்ண மாட்டாங்க. 250 சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச இதை வச்சு 200 பேசிட்டோம். இல்லை 50 கம்மியாயிடும். 50 கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இங்கே பார்கெயின் பண்ணால் எல்லா இடத்துலையுமே எந்த பொருள் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்கெயின் பண்ணோம்னா ரேட்டு கம்மியாக வாங்கலாம். நான் சாரி வாங்கினேன், அவர் செருப்பு வாங்கியிருக்காரு. அப்புறம் இந்த மாலை நிறைய இடம் எல்லாமே பார்கெயின் பண்ணி பாதி ரேட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம். நான் ஒரு சேலை வாங்கினேன், 1500 சொன்னான், 700 பேசி வாங்கிட்டேன். அதே 100 நானும் ஒரு செருப்பு கூட வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. அப்புறம் சாரி வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா நம்ம பார்கெயின் பண்ணோம்னா கண்டிப்பாக கம்மி ரேட்டில் கிடைக்கும். இப்போவே ஆட்டோவுக்கு பார்கெயின் பண்ணி 50 கம்மி பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் காசிக்கு வரும்போது எல்லாம் பார்கெயின் பண்ணி கண்டிப்பாக பேசுங்க. நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் வச்சு பேசுங்க, இல்லாட்டி இங்கிலீஷில் பேசுங்க. இங்கிலீஷ் இங்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஹிந்தி தான் மெயின். எங்களுக்கே ஹிந்தி தெரியாது, ஆனால் சமாளித்து தான் போய்கிட்டு இருக்கோம். அடுத்து ராம்நகர், இந்த காசி பேலஸோட ராஜா இருப்பாங்கள்ல, அவர் வந்துட்டு ராம்நகரில் தான் அவரோட கோட்டை இருக்குது. இப்போ அந்த கோட்டையில் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க ஒரு பையனும் யாரோ அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு மெம்பர் வந்துட்டு அந்த கோட்டையில் இருக்காங்க. அது வந்து ஒரு சைடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து நமக்கு மியூசியமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மியூசியத்தை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் கங்கை ஆறு, கிராஸ் பண்ணி போகணும். நம்ம இந்த ஃபோர்ட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் தான். ஸோ இதுதான் கவுண்ட்ரு. வாங்க கவுண்டரில் போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துடலாம். 50 ரூபாயிலேருந்து 80 மாற்றிட்டாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள சின்ன பார்க், இதுக்காகட்டும் மொபைல் அலவுடு இல்லைன்னு நினைக்கிறேன். டிக்கெட் இங்கே வாங்கிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த காலத்தில் பழைய காலத்தில் காரு அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அரசரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கார்லாம். ஸோ அந்த காலத்து காரு இப்போயும் இங்கே வச்சு காமிச்சிட்ருக்காங்க. அதுவும் 1939, 18 அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ண கார்லாம் இங்கே இன்னும் இருக்குது. அப்புறம் அந்த ராஜாவெல்லாம் வச்சு தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல, ராணியெல்லாம் வச்சு தூக்கிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது. அதை முடிச்சுட்டு மேலே வந்தோம்னா அந்த தியானம், அந்த அவங்க யூஸ் பண்ண தங்கத்தில் உள்ள பட்டு ட்ரெஸ்ஸு, பட்டு சாரீ, அப்புறம் ராஜாவில் யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த மத்தளம், அந்த அம்பு, அவங்க யூஸ் பண்ண அந்த சேரு, அதெல்லாம் வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததில் இப்போ பார்த்தது ரொம்ப நானே வியந்துட்டேங்க. அந்த காலத்தில் இந்த கன்னெல்லாம் இருக்க பாருங்க, இவ்வளோ பெரிய துப்பாக்கியிலேருந்து இவ்வளோ பெரிய துப்பாக்கி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பெரிய துப்பாக்கிலாம் இருக்குது. பின்ன அங்கே உள்ள வால்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ வால்லாம் இருக்குது. 5 kg உள்ளது, அதெல்லாம் எடுத்து தூக்குறதுக்கே வெயிட் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வெயிட்டில் உள்ளதை எப்படி தூக்கி வெட்டியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி டனல் வழி மாதிரி கங்கா கட்டுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரில, பட் ஆனால் கொஞ்சம் தெரியலைங்க இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த வழியில் வந்தோம்னா நம்ம கடலில் கங்கா அந்த ஏரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் கங்கா காட்டுன்னு போட்டுருந்துச்சா. உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி சிவன் கோயில் ஒன்று இருக்கும். இடத்த கண்டிப்பா பாருங்க. அந்த சைடு கங்கா நதி, இந்த சைடு சிவன். சூப்பர்ல, பார்க்கும்போதே ஒரு அமைதியா இருக்கு. அந்த சில்னஸ் கால்லாம் பட்டு இதை பார்த்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வேறு மாதிரி இருக்குது. ஆதி காலத்து பொருளெல்லாம் உள்ளதாக இருக்குது.
துப்பாக்கி கத்தி எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பார்க்க பண்ணுங்கள் வேண்டிய இடம். கண்டிப்பாக. காசி வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுது? மிஞ்சி போனால் ஒரு 2 hours தான் ஆகும். ராம்நகர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகும். ஓகே, கண்டிப்பாக. சரி, ஓகேங்க. ஒன் சைடு வந்துட்டு நம்ம மியூசியம், ஒன் சைடு இந்த மாதிரி அரசர்கள்லாம் வாழ்ந்த இடம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்த விலாகில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்த காசி வீடியோவில் பார்க்கலாம்.